அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பஃப் ஸ்லீவ்க்கு நான் பார்டர் தனியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். பார்டரை கட் பண்ணி எடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தில் நம்ம ஸ்லீவ் எவ்வளோ ஹைட்டோ அந்த ஹைட்டில் பார்டர் போக மீதி இருக்கிற லென்த்தை வந்து நான் ஃபேப்ரிக்கோட மெயின் கிளாத்தில் நான் 4 இன்ச்சஸ் மடிப்பு பகுதியில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவ் எவ்வளவோ அந்த ஸ்லீவ் எப்போவும் நம்ம வரைவோம்ல அந்த பேட்டர்னை நான் மார்க் பண்ணியிருக்கேன். மடிப்பு பகுதியில் நம்ம துணியை ரெண்டாக மடிப்போம்ல அந்த மடிப்பு பகுதியில் 4 இன்ச்சும் அந்த 4 இன்ச்சுக்கு அப்புறமா உங்கள் ஸ்லீவ் எப்படி நீங்கள் எப்பயுமே மார்க் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவ் ஹைட் இருக்குல்ல அதை விட மேலே அந்த பஃபுக்காக 1.5 இன்ச் மார்க் பண்ணி அதையும் நான் ஸ்லீவோடு சேர்த்து நம்ம ஜாயின் பண்ணி ட்ரா பண்ணிடணும். ட்ரா பண்ணிவிட்டு இப்போ நான் அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டான அளவு இருக்குல்ல அதுக்கு நேராக ஒரு நாச்சஸும் இப்போ நம்ம பஃபுக்காக 4 இன்ச்சஸ் விட்டு இருக்கோம்ல அதுக்கு நேராகவும் மேலே கீழே 2 இடத்துலையும் நம்ம வீ கட் போட்டுக்கணும். சென்டரு 4 இன்ச்சஸ் மார்க் பண்ணோம்ல அதுக்கு நேராக வீ கட்டு, அப்புறம் நம்ம ஹார்ம் ஹோல் கரெக்டான அளவு மார்க் பண்ணியிருக்கோம்ல சீம் அலவன்ஸ் விட்டு அதுக்கு நேராக ஒரு வீ கட்டு, எல்லா இடத்துலையும் நம்ம வீ கட் போட்டு நம்ம எடுத்துக்கணும். கீழே பார்டர் அட்டாச் பண்ண பார்டரு லைனிங்கு கீழே நம்ம கரெக்டான அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பார்டரும் லைனிங்கும் கரெக்டான அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன்.